உங்க ஆசைய என் மேலயும் தங்கச்சிங்க மேலயும் திணிக்கிறீங்க. அதுதான் எங்களோட விருப்பம்னு எங்களை நம்ப வைக்கிறீங்க. போதும், இது வரைக்கும் இருந்தது எல்லாமே போதும். டேய், நீ என்ன வேணாலும் எங்களை சொல்றா, எங்க மேலயும் தப்பு இருக்கு இல்லன்னு சொல்லல. அதையெல்லாம் மாத்திக்கலாம்டா. டேய் ப்ளீஸ், எங்களை விட்டு மட்டும் போயிடாதடா. இல்ல சித்தப்பா, காலையில எந்திரிச்சதுல இருந்து படுக்க போற வரைக்கும் இந்த வீட்ல நெகட்டிவ் வைப் தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் வன்மம், பழி, சூழ்ச்சி, ரத்தம். இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு மனுஷன் வாழ முடியுமா? நாளைக்கே எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா இந்த வீட்ல எப்படி வளரும்? வேணாம் சித்தப்பா, இந்த வீட்டோட சவகாசமே எனக்கு வேணாம். சொந்த கால்ல நின்னு சுயமரியாதையோட வாணும்னு முடிவெடுத்திருக்கேன். எடுத்த முடிவு எடுத்ததுதான். டேய், மீராக்காவுக்கு கூட பிறந்தவங்க பண்ணாம விட்ட கல்யாணத்தை நாங்க நல்லபடியா பண்ணி வச்சிட்டோம். அந்த சந்தோஷமே எங்களுக்கு போதும். இனி எங்களுக்கான வாழ்க்கையா நாங்க வாழ்ந்துக்கிறோம். அண்ணின்னு கூட பார்க்காம கடத்தல்காரங்க கிட்ட போய் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னு சொல்ற கேவலமான ஜென்மங்க கூட இவங்க வாழ முடியாது. சரி, எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இந்த நடந்ததை எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுவோம். எல்லாரும் ஒன்னா இருப்போம். ராம் அண்ணே, என்னன்னு அமைதியா நிக்கிறீங்க? போக வேணாம்னு சொல்லுங்கண்ணே. எல்லாரும் என்ன எல்லாரும்? நம்ம ராம் நம்ம கூட தான் இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப கூட என்கிட்ட இருந்து சீதாவை பிரிக்கிற கெட்ட எண்ணம் உங்களை விட்டு போகல. எல்லாரும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, சீதா என்னோட உயிர். அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சா நான் வெறும் சவந்தான். சவத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? சீதா, கிளம்பு, போலாம். எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கும்பிடு. அப்புறம் மகாலட்சுமி மாமியாருக்கு முந்திரி அல்வானா ரொம்ப பிடிக்கும். செஞ்சு கொடுங்க. ஏன்னா நாங்க வீட்டை விட்டு போனத அவங்க கொண்டாடுவாங்கல்ல. வரட்டா? வாங்க பாஸ், போலாம். ராம், 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 ஏய் இங்க வாடி. ராம் எங்க? அம்மா, ஐயா வீட்டை விட்டு போயிட்டாருங்கம்மா. போயிட்டானா? தப்பா பேசி மன்னிச்சிடா. அண்ணே, அண்ணே சொல்லுங்க. விடுங்க. துப்பாக்கியோட வருவாங்கன்னு பார்த்தா என்ன சோகத்தோட வந்திருக்காங்க. உங்களை தடுக்க என்ன சொல்றான்னு பாப்போம். ராம், எங்க கிளம்பிட்ட? உங்ககிட்ட தான் பேசணும்னு இருந்தேன், நீங்க இல்ல. சரி, சொல்லிட்டு போறதை விட சொல்லாம போறது நல்லதுன்னு பட்டுச்சு, அதான் கிளம்பிட்டோம். என்ன விட்டு போறியா? இந்த சித்தியை விட்டு போறியா? சொல்லு ராம், என் முகத்தை பார்த்து சொல்லு. என்ன விட்டு போறியா? எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்த? எப்படி ராம் மனசு வந்துச்சு? இவ சொன்னாளா வீட்டை விட்டு போலான்னு? இவ சொன்னாளா சித்தியை விட்டுட்டு வான்னு? இவ சொன்னாளா ராம்?
மீராவை இங்க இருந்து பிரிச்சுட்டா. இப்போ உன்னையும் பிரிக்க பாக்குறா ராம். புரிஞ்சுக்கோ. ஏன் என் மேல பாய்திய? ஏன் பாஸுக்கு சொந்தமா யோசிக்க தெரியாதா? ஏய், நான் ராம் கிட்ட பேசிட்டு இருக்கேன். இது எங்க பர்சனல். இதுல நீ குறுக்க வராத. நான் எங்க வந்தேன்? அனாவசியமா என்ன நீங்க இழுத்ததாலதான் நான் பதில் சொன்னேன். ராம், உறவு முறையில நான் உனக்கு சித்திதான். ஆனா உண்மையிலேயே நான் அப்படியே பார்த்தேன். உன்ன ஒரு ஃப்ரெண்டா தானே பழகுனேன். என்னை விட்டு போக எப்படி ராம் மனசு வந்துச்சு? 4 வயசுல என்னை விட்டுட்டு போன அம்மா முகம் எனக்கு ஞாபகம் இல்லை. நானும் உங்களை தான் என் அம்மாவா நினைச்சேன். இப்பவும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கே சித்தி. என்ன வித்தியாசம் இருக்கு? உனக்கு நான் எதுல குறை வச்சேன்? சொல்லு ராம், சொல்லு. உனக்கு எது தேவை, உனக்கு எது நல்லதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சவனா. என் அக்கா இருந்திருந்தா கூட இவ்ளோ அக்கறையா உன்னை பார்த்திருக்க மாட்டாங்கன்னு வீட்டு சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க ராம். அப்படி நான் உன்னை வளர்த்திருக்கேன். அது ஏண்டா உனக்கு புரியல? உனக்கு ஒண்ணு தெரியுமா? காலேஜ் படிக்கும் போது நான் மகேஷ்னு ஒருத்தரை லவ் பண்ணேன். எங்க 2 பேர் வீட்லயும் பேசி மேரேஜ் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. கல்யாணத்துக்கு 1 வாரம் இருக்கு. யாருமே எதிர்பார்க்கல. சேதுவ கட்டிக்கிட்டதும் நான் சொன்ன ஒரே கண்டிஷன், நமக்குன்னு குழந்தைங்க வேண்டாங்கிறது தான். இத்தனை வருஷத்துல என்னைக்காவது நான் உன்னை விட்டு கொடுத்திருக்கேனா? சொல்லுறான், நான் உன்னை விட்டு கொடுத்திருக்கேனா? ஏன் வாழ்க்கைய நான் உங்களுக்காக தியாகம் பண்ணேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். நானும் அப்படி நினைக்கல. இது என் கடமை ராம். அத நான் மனசார செய்யறேன், செஞ்சுக்கிட்டு வரேன். எனக்குன்னு ஒரே ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அது உங்களுக்காக வாழறதுதான். உனக்கு மட்டும் இல்ல, மீராவுக்கும் நான் நல்லதுதான் நினைச்சேன். அவள ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும், நல்லா வாழ வைக்கணும். அதுதான் என் ஆசை ராம். ஆனா அது தப்பா போயிடுச்சு ராம். சத்யன் மேல இருக்கிற கோவத்துல நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் தான். நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. தப்பு. நான் பண்ணது தப்பு. நான் பண்ணது பெரிய தப்பு. அது நான் உணர்ந்துட்டேன். நான் உணர்ந்துட்டேன்.
சீதா, என்ன இது? எதிரில் நிக்கிறது மகாதானா? இவளுக்கு தப்ப ஒத்துக்கிற பழக்கமே இல்லையே. அங்க பாரு, ராம் வேற மெல்ட் ஆகிற மாதிரி தெரியுது. அதான் அங்கிள் எனக்கும் புரியல. நடந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் ராம். என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. நீங்களும் தான் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ராமா வீட்டை விட்டு வெளியே போக சொன்னது ரொம்ப பெரிய தப்பு. மன்னிப்பு கேளுங்க, கேளுங்க. மன்னிப்பெல்லாம் எதுக்கு சித்தி? உங்களை மன்னிக்கிற அளவுக்கெல்லாம் நான் பெரிய மனுஷன் இல்ல. அதான் அவசரப்பட்டு எடுத்த முடிவுன்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அது போதும். ஐயோ சீதா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட பொங்கன ராமா இது. என்ன நடக்குதுன்னு புரியலையே சீதா. சித்தி, நீங்க எங்களுக்காக லைஃப்ல நிறைய தியாகம் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் சொல்லி தெரியணுமா என்ன? நீங்க எங்க மேல வச்ச பாசம், அன்பு, காட்டின அக்கறை, இது எல்லாமே எங்களுக்கு தெரியும் சித்தி. அம்மா இல்லாத குறையே தெரியாம வளர்த்திருக்கீங்க. உங்க இடத்துல வேற யாராவது வந்திருந்தா எங்க லைஃப் இப்படி இருந்திருக்குமான்னு எங்களுக்கு டவுட் தான் சித்தி. உங்க இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் எங்களுக்கு இவ்வளவு சுதந்திரம் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஒன்னே ஒண்ணுதான் சித்தி, உங்க பாசம் சில நேரத்துல உங்க கண்ணையே மறைச்சிடுது. அதான் சிக்கலாயிடுது. அண்ணே, ராம் நம்ம பையன், சொல்ற மாதிரி சொன்னா புரிஞ்சுப்பான். அதை விட்டுட்டு அதட்டுனா அவனுக்கு கோபம் வரதானே செய்யும். நான் இப்ப சொல்றேன், இனிமே உங்களை கலந்துகிட்டு தான் நான் எந்த முடிவையுமே எடுப்பேன். நீ உள்ள போறாம், உள்ள போறாம், போ. அப்பாடா, மகா இப்படி இறங்கி வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. நானும் சீதாவும் முடிவை மாத்திக்கிறோம் சித்தி. நாங்க வீட்டை விட்டு போகல. பாஸ், சந்தோஷம் ராம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு காரியம் பண்ணணும். விஷால் செஞ்ச தப்புக்கு அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி சத்யனுக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு நீங்களா போலீஸ்ல ஒத்துக்கணும். ராம், என்ன சொல்ற? சத்யன் செத்திருந்தா அந்த கொலையில உங்களுக்கும் பங்கு இருக்கும்ல? அந்த தப்புக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டா போதுமா? நான் எப்படி மன்னிக்க முடியும்? தப்பு பண்ணிட்டேன்னு என்கிட்ட ஒத்துக்கிட்டீங்க, அத போலீஸ்கிட்டே ஒத்துக்கிறதானே சரி. நீங்க சரண்டர் ஆகுங்க, நாங்க வீட்டுக்குள்ள போறோம்.
பேச்சு பேசுற? மகாதா செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டாளே, அது போதாதா உனக்கு? ட்ரக்ஸ வச்சது தப்புன்னு நீங்களும் மன்னிப்பு கேட்டுட்டு ஜெயிலுக்கு போகாம இருந்திருக்கலாமே. ஏன் ஜெயிலுக்கு போனீங்க? சத்யாவும் மீராவும் கஷ்டப்பட்டதுக்கு சித்தி சரண்டர் ஆகிறதா நியாயம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? விஷால கட்டிக்கலனா சத்தியனை கொன்றுவன்னு மீராவ சித்தி மிரட்டி இருக்காங்க. மீரா சூசைட் பண்ற வரைக்கும் போயிட்டாங்க தெரியுமா? சீதா மட்டும் காப்பாத்தலைனா நம்ம வீடு எடவு வீடா இருந்திருக்கும். அந்த கொலைக்கும் சித்தி தான் காரணம். பண்ண தப்ப அசால்ட்டா மன்னிக்கிறது தப்பு இல்லையா? செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு பனிஷ்மெண்ட்டை அனுபவிக்கணும். அதான் நேர்மை. சித்தி, இன்ஸ்பெக்டருக்கு நீங்களே ஃபோன் பண்ணுங்க. எனக்கு தெரியும் சித்தி, நீங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டீங்க. பர்சனலா மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. அதுல எனக்கு உடன்பாடு இல்ல சித்தி. என்னைக்கு நீங்க செஞ்ச தப்ப பகிரங்கமா ஒத்துக்கிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆகுறீங்களோ அன்னைக்குதான் நாங்க இந்த வீட்டுல காலடி எடுத்து வைப்போம். யாரையாவது தெரியுமா? யாரையும் தெரியாது சீதா. அப்புறம் ஏன் பாஸ் இந்த ஏரியாவுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? தெரியல சீதா, இங்க ஏன் வந்தோம், எப்படி வாழ போறோம்னு எனக்கு எதுவுமே தெரியல. கவலைப்படாதீங்க பாஸ், அந்த முத்தாரம்ம நம்மள கைவிட மாட்டா. அந்த முத்தாரம்ம நம்மளுக்கு ஒரு வழி காட்டுவா. அம்மா அண்ணா, நீங்க எதுக்குன்னு வந்தீங்க? எங்க கூட வந்தீங்கன்னு தெரிஞ்சா உங்க வேலை போயிரும்னே. அட போமா, பெரிய கலெக்டர் வேலை. அம்மா, நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போனதும் என் மனசு கேட்கலம்மா. அதாம்மா ஆட்டோ பின்னாடியே ஓடி வந்தேன். அண்ணா,
இந்த ஏரியாவுல வீடு ஏதாவது கிடைக்குமா? இந்த ஏரியாவுல எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தர் இருக்காமா. நீங்க இங்கே இருங்கம்மா, நான் போய் வீடு ஏதாவது இருக்கான்னு கேட்டு வந்துடுறேன். சரிண்ணா. இருங்கம்மா. வராரு. அம்மா என்னாச்சுன்னு? ஒரு வீடு இருக்குமா, வாங்க போலாம். வாங்கய்யா, கொடுங்கம்மா, நான் எடுத்துக்கிறேன். ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே வீட்டை பார்த்துட்டேன். அங்க பாருங்க, வாடகைக்கு விடப்படுன்னு போர்டு போட்டிருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப நல்ல மனுஷங்க. உதவின்னு கேட்டா உசுர கூட கொடுப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னய்யா எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்றீங்க? ஐயா, உங்க வீட்டு உப்ப தின்னு வளர்ந்த உடம்பையா இது, எனக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்றீங்க? எதுக்கு அழுவுறீங்க? இல்ல, நீங்க எப்படி வாழ்ந்தவங்க இப்போ இந்த ஏரியாவில், அதுவும் சீதாம்மா கூட இருக்க போறீங்கன்னு நினைச்சா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கியா? அண்ணன், இந்த ஏரியாக்கு என்ன குறைச்சல்? இங்க வாழ்றவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே. நம்ம என்ன வானத்துல இருந்தா குதிச்சு வந்தோம்? அதுக்கு இல்லம்மா, இருந்தாலும் எதுக்கு ஃபீல் ஆகுறீங்க? சீதாவுக்கும் எனக்கும் இந்த ஏரியா ரொம்ப பிடிச்சிருக்கு.